என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஏப்ரல் 2019 செமஸ்டர் எக்ஸாமில் நம்மளுக்கு 10 மார்க்ஸில் கேட்டிருக்கிறாங்க. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கான்ஜுகேட் ஆஃப் 2 + 3i டிவைடட் பை 4 + 2i ப்ளஸ் 3 + 2i டிவைடட் பை 1 + 3i. இதுக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்படி நம்ம ஒட்டுக்கா பார்த்தா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். தனித்தனியாக பாருங்கள். இந்த 2 + 3i டிவைட் பை 4 + 2i வந்து கேஸ் 1 வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் தனியாக. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த 3 + 2i டிவைட் பை 1 + 3iங்கிறது கேஸ் 2 வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பேர் கொடுத்துக்கலாங்களா? இது கேஸ் 1 எடுத்துக்கலாம். இது கேஸ் 1. இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது கேஸ் 1 எடுத்துக்க போகிறோம். அதாவது என்னென்னா Z1 வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன பேர் கொடுப்போம்? Zன்னு சொல்லி பேர் கொடுப்போம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறனால இது Z1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது Z2ன்னு சொல்லி நம்ம தனியாக கேஸ் 2ல் சால்வ் பண்ணலாம். அடுத்து Z1க்கு வந்த ஆன்சரும் Z2க்கு வந்த ஆன்சரும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அதாவது 2 ரியல் பார்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து 2 இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து Z1 நம்ம பேர் எடுத்துட்டோம். கேஸ் 1 எடுத்துட்டோம். இது Z1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 + 3i டிவைடட் பை 4 + 2i. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்கிங் கான்ஜுகேட். அப்போ டேக்கிங் கான்ஜுகேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2 + 3i கான்ஜுகேட் எப்படி சார் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த டினாமினேட்டரில் இருக்கிறதுன்னு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்டுங்கிறது என்னென்னா இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மாற்றணும். இமேஜினரி பார்ட் ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம மைனஸ்னு கொடுக்கணும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்னு கொடுக்கணும். இதுதான் டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 4 + 2i. கான்ஜுகேட்னா நல்லா கவனிச்சுங்க, இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும். 4ங்கிறது ரியல் பார்ட், அதை அப்படியே வச்சுங்க. இந்த ப்ளஸ் 2iக்கு ஆப்போசிட் சைன் நம்மளுக்கு என்ன வரும்? -2i. டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு சைன் மாற்ற போகிறோம். 4 + 2iக்கு வந்து நம்ம என்ன வந்து போகிறோம்? 4 - 2i. 4 + 2iனுடைய கான்ஜுகேட் தான் 4 - 2i. இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே வந்து என்ன 4 - 2i கான்ஜுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டோம். புரியுதுங்களாமா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? கான்ஜுகேட் எப்படி எடுத்துன்னு ஒரு தடவை சொல்லித்தரேன், கவனிங்க. டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். இங்கே 4 + 2iன்னு இருக்குது. இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும். இமேஜினரி பார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா +2i. இதனுடைய ஆப்போசிட் சைன் என்ன? -2i. அப்போ 4 - 2iயால் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டரில் மோடுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா CMPLX இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காம்ப்ளெக்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் மோட் செட் பண்ணணும். இங்கே கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2ஆம் நம்பர் அமுத்திட்டிங்கன்னா இப்போ காம்ப்ளெக்ஸ் மோட் செட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 + 3i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 - 2 ENG பட்டன் அமுத்திங்கன்னா i வந்துடும். சரிங்களா? i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 14. அடுத்து இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். ஈக்குவல் அமுத்தினா என்ன வருது பாருங்கள், 8. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், i. அப்போ 14 + 8i டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டருக்கு பாருங்கள் 4 + 2i × 4 - 2i ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 4 + 2iக்கு வந்து ENG பட்டன் அமுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 - 2 ENG பட்டன் அமுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள் 20 வரும். இப்போ ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 0i வரும். அப்போ 0i நம்ம வந்து இங்கே எழுத வேண்டாம். டினாமினேட்டர் பொறுத்தவரை டினாமினேட்டரில் எப்பயுமே நம்பர் தான் வரும். சார் இது எப்படி சார் வந்ததுன்னா இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் எப்படி வந்துன்னு சொல்கிறேன் பாருங்கள். a + ib × a - ibன்னு இருந்தால் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a² + b² எழுதலாம். எப்படி எழுதலாம்? a² + b² எழுதலாம். i² ஆன்சர் வந்து i² வந்துன்னா -1. புரியுதுங்களா? இது பாருங்கள், a + ibயில் இருக்குது, இது a - ibயில் இருக்குது. அது எப்படி எழுதலாம்? a² + b² எழுதலாம். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட், என்ன இருக்குது 4. அப்போ 4² என்ன வரும்? 16 வரும். பிங்கிறது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் பாருங்கள், ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ 2² என்ன 4. அப்போ 16 + 4 வந்து 20. இப்போ i² வந்துன்னா -1. அதாவது a + b × a - b இருந்தால் நம்ம a² - b² எழுதுவோம். இங்கே i² வேல்யூ மைனஸ் வரதுனால அந்த a² - b²க்கு பதிலாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகி a² + b² வந்துடும். புரியுதுங்களாமா? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் a + ib × a - ibனா a² + b² எழுதலாம். i² மதிப்பு வந்து -1. இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரித்து எழுதலாங்களா? 14 / 20
ப்ளஸ் அடுத்து 8i டிவைட் பை 20. இப்போது இது வந்து Z1 எடுத்துருக்கோம். இதனுடைய ரியல் பார்ட் என்னென்னு பார்க்கலாம். ரியல் பார்ட்டை ஷார்ட் ஃபார்மாக ஆர்பின்னு எழுதுறேன். ரியல் பார்ட் வந்து 14 டிவைட் பை 20. இது பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், நம்ம கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இமேஜினரி பார்ட் ஐபி, அந்த ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 8 டிவைட் பை 20. அப்போ ரியல் பார்ட் வந்து 14 பை 20, இமேஜினரி பார்ட் வந்து 8 பை 20. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இது Z2ன்னு எடுத்துக்கலாம், அதாவது கேஸ் 2. அப்போ கேஸ் 2ல் இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், Z2ன்னு பேர் கொடுத்துருக்கோம். 3 + 2i டிவைடட் பை 1 + 3i. அப்போ இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எப்படி எடுக்கலாம், 3 + 2i டிவைடட் பை 1 + 3i இன்டூ காஞ்சுகேட் என்ன எழுதுவோம், டினாமினேட்டருக்கு தான் காஞ்சுகேட் எடுக்கணும். 1 + 3i இருக்குது, நம்ம என்ன எழுதணும், இதனுடைய காஞ்சுகேட் 1 - 3i. இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும். அப்போ 1 - 3iயால் மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ கால்குலேட்டரை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கால்குலேட்டரை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3 + 2i ப்ராக்கெட் க்ளோஸ் இன்டூ 1 - 3i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் நம்பர்னா ரியல் பார்ட் வந்துருச்சு. ரியல் பார்ட் வந்து 9. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் நம்பர்னா 9 - 7i டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டர் கால்குலேட்டர் அடிக்கலாம். இது a + ib இன்ட்டு a - ibனா a² + b². அதை 1² + 3² வரும். அப்போ 1² வந்து 1, 3² வந்து 9. அப்போ 1 + 9 வந்து 10. புரியுதுங்களாமா? இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 3 ஐக்கு வந்து ENG பட்டன் அமுத்திங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 - 3i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்கள் 10. அப்போ Z2ஓடது பார்த்தீங்கன்னா 9 - 7i டிவைட் பை 10. இதோடைய ரியல் பார்ட், இதனுடைய ரியல் பார்ட் வந்து 9/10. அதாவது தனித்தனியாக இது பிரித்து எழுதுறாங்களா, 9/10 - 7i டிவைட் பை 10. 9/10 - 7i டிவைட் பை 10 எழுதலாங்களா? இப்போ இதோட ரியல் பார்ட் பாருங்கள், ரியல் பார்ட் என்ன 9/10. அடுத்து இமேஜினரி பார்ட்னா ஐக்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். பாருங்கள், ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -7 டிவைட் பை 10. இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதும்போது இந்த இடத்துல ஐ கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது தனித்தனியாக நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது Z1 எடுத்ததுனால இது ரியல் பார்ட் 1, இது இமேஜினரி பார்ட் 1 எடுத்துக்கலாம். இது Z2ன்னு எடுத்ததுனால இதை வந்து ரியல் பார்ட் 2 அண்ட் இமேஜினரி பார்ட் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டினில் Z1 + Z2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரியல் பார்ட் நம்மளுக்கு வேணும். அப்போ ரியல் பார்ட் 1ஐயும் ரியல் பார்ட் 2ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே எப்படி சார் ப்ளஸ்ன்னு நம்ம கொடுத்தோன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், Z1 + Z2ன்னு கொடுத்துருக்காங்களா, நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து இதோட ஆன்சரோட ரியல் பார்ட்டையும் இதனோட ஆன்சர் ரியல் பார்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ண போகிறேன். அப்போ ரியல் பார்ட் 1 நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பாருங்கள், ரியல் பார்ட் 1. இப்போ ரியல் பார்ட் 1 வந்து நம்மளுக்கு வந்து 14/20 வந்தது. எப்போல்லாம் ஃப்ராக்ஷன் வந்ததோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் ரியல் பார்ட் 2 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 9/10. இப்போ என்ன பண்ணலான்னா, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்துருங்க. 14 டிவைடட் பை 20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 டிவைடட் பை 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள் 1.6. அதாவது டெசிமலில் வருது. டெசிமலில் வரதை ஃப்ராக்ஷனை மாற்றணும்னா இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் அமுத்தி AB/Cங்கிற பட்டன் அமுத்தணும். என்ன அமுத்தணும், ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினீங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாறிடும். அப்போ ரியல் பார்ட்டோட ஆன்சர் என்ன பாருங்கள், 8/5. புரியுதுங்களா? இது வந்து என்ன, ரியல் பார்ட்டோட ஆன்சர் 8/5 வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட் வேணும்போது நம்ம என்ன பண்ணணும், IP1 இமேஜினரி பார்ட் 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் 2யும் ஆட் பண்ணுறோம். எப்படி சார் நம்ம ஆட் பண்ணுறோம்னா நல்லா கவனிச்சுங்க. இங்கே நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்கனால இதனுடைய ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து Z1 அதாவது இமேஜினரி பார்ட் 1ஐயும் இமேஜினரி பார்ட் 2யும் நம்ம என்ன பண்ண ஆட் பண்ணி நம்ம இமேஜினரி பார்ட் எழுத போகிறோம். சரிங்களாம்மா? இப்போ IP1 என்ன வந்து பாருங்கள், இமேஜினரி பார்ட் 1 8/20 இங்கே எழுதிக்கலாங்களா, 8/20. அடுத்து IP2 இமேஜினரி பார்ட் 2 என்ன வந்துருக்கு பாருங்கள், -7/10. இமேஜினரி பார்ட் 1 வந்து 8/20, இமேஜினரி பார்ட் 2 வந்து -7/10. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃப்ராக்ஷன் வரும்போதெல்லாம் மறக்காமல் ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். 8 டிவைட் பை 20 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -7 டிவைட் பை 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்தணும். -0.3 வருது. இப்போ ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்திட்டிங்கன்னா -3 டிவைட் பை 10. இதுதான் இமேஜினரி பார்ட். புரியுதுங்களாமா? அப்போ IP = -3/10. ஆனால் நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, காஞ்சுகேட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, காஞ்சுகேட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ காஞ்சுகேட்னா இப்போ பாருங்கள், இது Z1 இது வந்து Z2. அப்போ Z1 + Z2 தான் நம்மளுக்கு Z. புரியுதுங்களாமா? இப்போ காஞ்சுகேட் என்ன பாருங்கள், Z = நம்ம ஃபைனலாக வந்து ரியல் பார்ட் என்ன பாருங்கள், 8/5.
ஃபைனலாக என்ன வந்திருக்கு ரியல் பார்ட் இது 8/5 அடுத்து -3/10. அப்போ 8/5 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள், 8/5 இங்கே எழுதிக்கிறேன், -3/10 இங்கே வந்து I. புரியுதுங்களாமா? இதை தான் நான் எழுதியிருக்கேன். ரியல் பார்ட் வந்து 8/5 வந்திருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து -3/10 வந்திருக்கு I. புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னென்னா கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது என்னென்னா Z நம்ம எப்படி எழுதணும், இது Z Z1 + Z2 அதனுடைய ஆன்சர் தான் எழுதியிருக்கோம். இதுதான் Z1 இது ப்ளஸ் Z2. ரெண்டு ரியல் பார்ட் ஆட் பண்ணால் நமக்கு 8/5 வருது, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணால் -3/10 வருது. புரியுதுங்களாமா? இப்போ இதை சிம்பிளி பண்ண ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் வருது. ஆனால் அவங்க கேட்டது வந்து இதே கொஸ்டினை ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இதோட நிப்பாட்டிடலாம், இந்த ஸ்டெப்போட நம்ம நிப்பாட்டிடலாம். இதுதான் ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட் நிப்பாட்டிடலாம். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஞ்சிகேட்னா பாருங்கள், காஞ்சிகேட் ஆஃப் இதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், இஜெட்னு எடுத்திருக்கோம். Z = Z1 + Z2. அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதும்போது காஞ்சிகேட் ஆஃப் Z. காஞ்சிகேட் ஆஃப் Zன்னு என்னென்னா Z மேலே ஒரு கோடு போடுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் Z பார். அப்போ Z பாருங்கும்போது என்ன பண்ணணும், காஞ்சிகேட்னு என்ன இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம சைன் மாற்றணும். அப்போ ரியல் பார்ட் வந்து 8/5 அப்படி வச்சுக்கலாம். இமேஜினரி பார்ட் பாருங்கள், இங்கே -3/10 இருக்குங்களா, அந்த மைனஸ்க்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ப்ளஸ் கொடுக்க போகிறோம். இப்போ +3/10 I. இதுதான் இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்னென்னா இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் நம்ம சைன் மாற்றிட்டோம். இதுதான் காஞ்சிகேட் ஆஃப் Z. புரியுதுங்களாமா? ஃபைனல் ஆன்சரில் நல்லா கவனிச்சுங்க, ஃபைனல் ஆன்சரில் ரெண்டு ரியல் பார்ட்டை ஆட் பண்ணிடணும், ரெண்டு இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காஞ்சிகேட் ஆஃப் Z போது இந்த இடத்துல இமேஜினரி பார்ட்டுக்கு பதிலாக சைன் மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம். இதுதான் காஞ்சிகேட் ஆஃப் Z. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.